எல்லாமே சிக்ஸர் அடிக்கிறப்ப நல்லா இருந்துச்சு. கடைசியில கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு இல்லாத எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதை தோத்தாலும் ஒரு விழிப்புணர்ச்சியா பண்ணாங்க. அது நல்லா இருக்கு. படத்துக்கு அப்புறம் பார்த்து பதிலா மாமா சண்டை வச்சிருக்கலாம். கேப்டனோட பாட்டு போடுறாங்களோ செம்ம. ஆனா என்னோட பழைய நாவல்லாம் நிறைய நான் கிரிக்கெட் வரப்புல எங்க ஸ்ட்ரீட் நாவம் தான், எங்க பசங்க நாவம் தான். ஜாதி இல்லாம எல்லா ஜாதியும் ஒட்டுக்கா இருக்கலாம்னு சொல்லி காட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். நல்லா. நானும் வந்து கிரிக்கெட் பிளேயர் தான், ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ரப்பர் பந்து பார்த்தோம், நல்லா சூப்பரா இருந்தது, வேற லெவல். நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு த்ரில்லிங்கா இருந்தது. லைஃப் ஸ்டைல் கண்டிப்பா வந்தது. நானும் வந்து கிரிக்கெட் பிளேயர் தான், ஓப்பனிங் பேட்ஸ்மேன். கேசி செமையா இருக்குதுங்க, சூப்பரா இருக்குது, நல்லா இருக்கு. சீன் எப்படின்னா அந்த கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா சூப்பரா பண்ணாங்க. அதாவது ஒரு பெண் கேரக்டர் வந்து எப்படி ஆழமா இருக்கணுங்கிறத நல்லா கிளியரா பண்ணிக்கிறாங்க. சூப்பரா இருக்குதுங்க, வேற லெவல். செமையா இருக்குது, விஜயகாந்த் யோசிக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பா இருக்குதுங்க, இருக்குதுங்க. எங்களுக்கு கிரிக்கெட் பாட்டு போடுவாங்க, நல்லா இருக்கு. இப்ப எங்களுக்கு எப்படின்னா அந்த இது 6,18,000 அந்த பாட்டு போடுவாங்க கிரிக்கெட். நல்லா இருந்துங்க, வேற லெவல், சூப்பர், நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு சார். எல்லாமே சிக்ஸர் அடிக்கிறப்ப நல்லா இருந்துச்சு. அது சூப்பர் சார். தேங்க்யூ. நல்லா எடுத்திருக்காங்க, படம் சூப்பரா பண்ணிருக்காங்க. டைரக்டர் கிராமத்து ஸ்டைல்ல அந்த இதெல்லாம் ஞாபகம் வருது. நீங்களா கிரிக்கெட் சூப்பரா பண்ணிருக்காங்க. டைரக்டர் என்னங்க என்ன பாட்டு இல்ல, அந்த கெத்துக்கு பாட்டு போட்டாங்கல்ல, விஜயகாந்த் சொல்ல வேணும். நல்லா பண்ணிருக்காங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. போட்ட பாட்டு நல்லா இருந்தது. அரிஸ்கில் எத்துக்கு போட்ட பாட்டு தாங்க நல்லா. அதுதான் அல்டிமேட். இப்ப அந்த ஹீரோயின்ஸ் எல்லாமே ரெண்டு பேருமே புதுமுகமா போட்டாங்க. அவங்களோட அவங்களும் நல்லா பண்ணிருக்காங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. உங்களுக்கு எந்த சீன் உங்களுக்கு பிடிச்சது? எல்லாமே சிக்ஸர் அடிச்சது ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் அருமையா இருக்குங்க, செம்மையா இருக்கு, இன்னொன்னு வித்தியாசமா இருக்கு. மாமனார் மருமகங்கிறது இது ஃபர்ஸ்ட் வந்தது இந்த இதுல. பரவாயில்ல, நல்லா யோசிச்சிருக்காரு. ரெண்டு பேருமே நல்லா இருக்கு. ரெண்டு எல்லாரும் தினேஷ் செம்மையா இருக்கு. தினேஷ் இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்தது இல்ல. தினேஷ் அமைதியா நல்லா அடிச்சுட்டு போயிட்டாரு. நல்லா இருக்கு. இல்ல கண்டிப்பா இல்ல. ஆனா என்னோட பழைய நாவல்லாம் நிறைய நான் கிரிக்கெட் வரப்புல எங்க ஸ்ட்ரீட் நாவம் தான், எங்க பசங்க நாவம் தான். படம் நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, செம்மையா இருக்கு படம். சூப்பரா இருக்கு, சூப்பரா. தினேஷ் தான். கரெக்டா இன்டர்வல் சீன், இன்டர்வல் பிளாக் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ரெண்டு பேரும் எல்லாம் சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஃபைனல் சீன் நல்லா இருக்கு. விஜயகாந்த் சார் பாட்டுலாம் போட்டு சூப்பரா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா லைஃப்ல? பழைய ஞாபகம் எல்லாம் வருது. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எந்த சீன் உங்களுக்கு பிடிச்சது? கிளைமேக்ஸ் நான் சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் அட்டகத்தி தினேஷ் யார் நல்லா பண்ணிருக்காங்க? புரியல. அட்டகத்தி தினேஷ் அரிஸ்கில் யார் நல்லா பண்ணிருக்காங்க? அட்டகத்தி தினேஷ் சூப்பரா இருக்குண்ணா. சீனியாரிட்டில சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த ரெண்டு பேருக்கு போற சாங்ல எந்த சாங் உங்களுக்கு பிடிச்சது? இவர் அட்டகத்தி தான் நல்லா இருந்துச்சு. அட்டகத்தி தான் நல்லா இருக்கு. விஜயகாந்த் ஆமாண்ணா, நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, எல்லாரும் நல்லா பார்க்கலாம். எந்த சீன் உங்களுக்கு பிடிச்ச சீன்? இல்ல, விஜயகாந்த் வரது, விஜயகாந்தோட மியூசிக் போறது நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா டைரக்ட் நல்லா பண்ணிருக்காரு. ஒரு சமுதாயத்துக்கு நல்லா ஒரு படம். ஜாதி இல்லாம எல்லா ஜாதியும் ஒட்டுக்கா இருக்கலாம்னு சொல்லி காட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. ஓகே, எந்த சீன் வந்து உங்களுக்கு பிடிச்ச சீன்? எல்லாமே நல்லா இருக்கு, ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்கு. அந்த சீனுன்னு சொல்ல முடியாது, அப்படியே படம் நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ அவங்க குடும்பங்கள் நடிச்சிருக்காங்க ஹீரோயின்ஸ்லாம், அவங்க எப்படி பண்ணிருக்காங்க? ஹீரோயின் சூப்பரா இருக்காங்க, புதுசா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஹீரோயின் அவரு நம்ம ஹீரோவும் ரெண்டு ஹீரோவும் நல்லா நடிச்சிருக்காங்க. உண்மையான நல்லா எடுத்திருக்காங்க படம். நல்லா எல்லாத்துக்கும் அடுத்த இளைஞருக்கும் விட்டு கொடுத்த மாதிரி அந்த படமே, அது முடிப்பு அதுதான். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு படம். எப்படி ஃபீல் பண்ண அவருக்கு? அவரு கெத்த கடைசிதான் கெத்ததான் இருந்தாரு, நல்லா விளையாடி இருக்காரு, விட்டு கொடுத்தான். லவ் கோசம் விட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நல்லா பண்ணிருக்காங்க. படம் நல்லா ஹிட் படம். அந்த அவர் வந்து கடைசியா விட்டு கொடுப்பாரு, அது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த விட்டு கொடுக்குறதா இளைஞருக்கு வந்து அடுத்த வர பசங்களுக்கோசம் விட்டு கொடுக்கறதா நல்லா இருக்கு. சார் படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அட்டகத்தி தினேஷ் பயங்கரமா நடிச்சிருந்தாரு. படம் சூப்பர்.
படம் ஒன்னா நம்பர் சூப்பர். யார் நடிப்பு பிடிச்சிருக்கு? நடிப்பா எல்லா நடிப்பும் எல்லா கேரக்டருமே தூள். கேப்டனோட பாட்டு போடுறாங்களோ செம்ம. லைஃப் ஸ்டைல்லாம் ஞாபகம் வருதா? பழைய இதெல்லாம் ஞாபகம் இருக்கு, நல்லா இருக்கு. ஸ்ட்ரீட்ல கிரிக்கெட்ல விளையாண்டுருக்கீங்களா? சின்னதில் விளையாண்டதெல்லாம் நல்லா ஞாபகம் வருது. உங்களுக்கு என்ன சீன் பிடிச்சிருக்கு? இல்ல கிரிக்கெட் அதிகம் பிடிக்காது. ஓகே, ஹீரோயின்ஸ்ல எப்படி பண்ணீங்க? ஹீரோயின்ஸ் எல்லா தேர்வும் சூப்பர். சூப்பரா இருக்கு. யார் நடிப்பு எப்படி இருக்கு சார்? ரொம்ப நல்லா சூப்பர். படம் படம் நல்லா இருக்கு ப்ரோ. யாரும் நடிப்பு பிடிச்சிருக்கு? ஹரிஷ் கல்யாண் அண்ட் தினேஷ் 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. விஜயகாந்த் சாங் எப்படி? அதுதான் ப்ரோ ஹைலைட்டே இந்த படத்துல. படம் வரும்போது தான் கூஸ்பம் மூமெண்ட் நிறையவே இருக்கு, நல்லா பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். உங்க லைஃப் ஸ்டைல்லாம் ஏதாவது ஞாபகம் வருதா? நான் வந்து கிரிக்கெட்டோட ஃபேனு, பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு, நல்லா கனெக்ட் ஆகுது, நிறைய கனெக்ட் ஆகுது. ஓகே ஓகே, எந்த சீன் பிடிச்சிருக்கு? ஹைலைட்டே விஜயகாந்த் என்ட்ரி சீன் தான். விஜயகாந்த் சாங்கோட என்ட்ரி சீன் தான். அது படத்துல எந்த இடத்துல வந்தாலுமே கூஸ்பம் நல்லா சூப்பரா இருக்கு. இப்ப அட்டகத்துக்கு கெட்ட சீரியஸா மாத்திட்டாங்க, பேரவே அப்படி மாத்திட்டாங்க. சூட் ஆகும் ப்ரோ. கேரக்டர் அந்த அளவுக்கு கேரக்டர் அந்த அளவுக்கு அட்டாச் ஆகுது, கனெக்ட் ஆகுது, நல்லா இருக்கு. படத்துக்கு அப்புறம் பார்த்து பதிலா மாமா சண்டைன்னு வச்சிருக்கலாம். படத்து போல அதான் போயிட்டு இருந்துச்சு. மாமா மச்சான் சண்டை. ஆமாங்க. கெத்து எப்படி இருக்காரு? கெத்து சூப்பரா இருக்கு. ஏங்க கெத்துக்கலாம், படம் சூப்பரா இருக்கா? அப்புறம் வந்து ஓகே, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நான் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலி பார்க்கலாங்க. கெத்து எப்படி இருக்காரு? கெத்து தானே மாசம் கெத்து மாசம் இருக்குங்க, பயங்கரமா இருக்குங்க, தாராளமா பார்க்கலாம், அருமையா பார்க்கலாம். ஞாபகம் வருதா? சிவராஜ் மெமரி பாருங்க. சிவராஜ் மெமரி முன்னாடி ஓகேங்களா? நல்லா பயங்கர ஞாபகம் வருது. படம் எல்லாம் பாட்டு போடுவாங்க இந்த மாதிரி. பாட்டு எப்படியும் மேட்ச் ஊருக்கு பாட்டு போடுவேன். அது மாதிரி தனியா மேட்ச் என்ன பாட்டு போடுறாங்க? நான் பசங்க கூட பாட்டு போடுவேன், அவ்வளவுதான். நீங்க கிரிக்கெட்ல பவுலரா பேட்ஸ்மேன்? பால் தான் எல்லாமே உங்களுக்கு ஒரு டீம் இருக்கா? இருக்குதான். ஒரு டீம் பேர் சிவராஜ் டீம் பேரு. இந்த சேனல் பேர்னா நல்லா பிடிச்சிருக்குங்க, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, படம் நல்லா எந்த இருக்கு. சீன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இந்த இது விஜய் இதுங்க சூப்பரா அந்த பாட்டு போட்டாங்கல்ல, அது நல்லா இருந்துச்சு. ஆமா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? உங்களுக்கு எப்படி இருக்கு படம்? நல்லா இருக்குன்னு சொல்ல. இது என்ன இது? இல்ல படம் வந்து சாதாரணமா பினிஷிங் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சது, லாஸ்ட்ல ஜெயிச்சுட்டு சாதாரணமான ஒரு மூவிங்கா இருக்கும்னு நினைச்சது. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா கடைசியில கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு இல்லாத எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதை தோத்தாலும் ஒரு விழிப்புணர்ச்சியா பண்ணாங்க. அது நல்லா இருந்துச்சு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் பிடிச்சிருந்துச்சு, எமோஷனலா இருந்ததா? ஆமா கண்டிப்பா. உங்களுக்கு ஏதாவது connect ஆகுதா emotion? கணக்குனா அதான் படம் ஈஸியா முடிச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன், ஜெயிச்சுட்டு அது நார்மலா இருக்கும்னு நினைச்சது. அது ஆனா கண்டிப்பா வந்து அது ஒரு ஒற்றுமையை கண்டிப்பா உண்டாக்குனாங்க. கீழ் ஜாதின்னு இல்லாம அது ஒற்றுமையா முடிச்சாங்க. இல்ல நான் விளையாடுறது இல்ல, அது கண்டிப்பா இருக்கு, அந்த மாதிரி ஒரு வேற்றுமை இருக்கு. இது ஆனா அப்படி இல்லாம ஒரு விழிப்புணர்வு, ஆமா விழிப்புணர்வா சூப்பரா முடிச்சிருக்கு, அது ரொம்ப பிடிச்சிருச்சு. படம் சூப்பரா இருக்குங்க, நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? என்ன பிடிச்சிருக்கு? ஜாதி இல்லாம நல்லா ஒற்றுமையா இருந்தா நல்லா இருக்கும். அப்புறம் வந்து எது எந்த சீன் எல்லாமே டோட்டலா கேப்டன் ஒரு சீன் தான் நல்லா இருக்கு. எல்லாமே பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு. இது அட்டகத்தி தினேஷா ஹரிஷ் கல்யாண் யார் நல்லா பிடிக்கும்? எல்லாமே நல்லா இருக்கு, டோட்டலா எல்லாமே டீம் எல்லாமே நல்லா இருக்கு. இது அதெல்லாம் சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா இருக்கு. எந்த சாங் பிடிச்சிருக்கு? பொட்டு வைத்தால் தங்க ஆல்ரெடி கேப்டன்